கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அஜித்தையும் கேட்ச் பண்ணிட்டாங்க சமந்தா. கடந்த சில ஆண்டுகளாகவே தெலுங்கு சினிமால நம்பர் 1 குதிரையா இருந்தவங்க சமந்தா. அவங்களுக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறதுனால சமந்தா படத்துல முகம் காட்டினாலே போதும், படம் ஹிட்ன்ற நிலைமை இருந்தது. அதனால அங்க இருக்கும் முன்வரிசை நடிகர்கள் போட்டி போட்டு சமந்தாவுக்கு சிபாரசும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அனுஷ்கா தமன்னாவை மாதிரி தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகள்லயும் தான் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினியா இருக்கணும்னு ஆசைப்பட்ட சமந்தா நீதானே என் பொன் வசந்தம் படத்துல நடிச்சப்போ அதை அடுத்து தமிழ்ல தனக்கு பெரிய இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த படம் தோல்வியை தழுவுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தமிழை பத்தி யோசிக்காம இருந்த சமந்தாவுக்கு அஞ்சான் படத்துல சூர்யாவோட நடிக்க சான்ஸ் கிடைச்சப்போ தமிழ் சினிமா மேல ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதே அடுத்து விஜயோட கத்தி படமும் கிடைச்சதுனால அடுத்து தமிழ்ல முதல் இடத்தை பிடிக்கணும்னு இப்போ தெலுங்கு படங்கள்ல அதிகமா நடிக்கிறத குறைச்சிட்டு தமிழுக்கு கூடுதல் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க சமந்தா. அந்த வகையில அஞ்சான் கத்தி படங்களை தொடர்ந்து 10 என்றதுக்குள்ள படத்துல நடிச்சிட்டு இருக்கவங்க அதை அடுத்து அஜித் நடிக்கும் படத்துலயும் நடிக்கிறாங்க. அந்த படத்தை அஜித் நடிப்புல வீரம் படத்தை இயக்குனர் சிவா இயக்குறாராம். மேலும் இப்போ கௌதம் மேனன் இயக்கும் அஜித் படத்திலேயே சமந்தா நடிக்க வேண்டியவங்க கால்ஷீட் பிரச்சனை காரணமா அந்த வாய்ப்பு த்ரிஷாவுக்கு போனதுன்றது குறிப்பிடத்தக்கது.